வீவர்ஸ், இந்த XUV 500ல உங்களுக்கு இந்த ஃபியூவல் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த ஃபியூவல் லெவல் காட்டக்கூடியது ஈலேருந்து ஆரம்பிச்சு F வரைக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. சரியா? இந்த வண்டி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லி காமிச்சது. ஓப்பன் சர்க்கியூட்டில் மொத்தம் 4 காம்பவுண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது ஓப்பன் சர்க்கியூட்னா அந்த 4ல் எது வேணா ஃபால்ட் இருக்கலாம். ஒன்று, இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மீட்டருக்கு பற்றியா சொல்லுவோம் இல்லையா, அது ஃபால்ட் இருக்கலாம். ரெண்டாவது, இங்கே பாருங்க, 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கேஜ் இருக்கு. இது வந்து செகண்டரி ஃப்ளோட் கேஜ், இது பிரைமரி. இதில் ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் சர்க்கியூட் காட்டும். சரிங்களா? இப்போ மொத்தம் 3 காம்பவுண்ட் ஆயிடுச்சா? 4வது காம்பவுண்ட் கேட்டிங்கன்னா இந்த ஒயரிங் சர்க்கியூட். சரிங்களா? இங்கிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மீட்டர் வரைக்கும் போகுது இல்லையா, இந்த ஒயரிங் சர்க்கியூட்ல ஓப்பன் சர்க்கியூட் இருந்தாலும் இதே எரர் கூட தான் காட்டும். இந்த வண்டியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை காட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள ஓப்பன் சர்க்கியூட் இருக்கா, அதாவது மீட்டரில் ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். அதில் ஃபால்ட்டு இல்லை. ஸோ 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டை எடுத்துட்டோம், மீதி 3 இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஒயரிங் சர்க்கியூட் இதை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதாவது மீட்டர்லேருந்து ஆரம்பிச்சு இந்த டேங்க் வரைக்கும் உள்ள இந்த ஒயரிங் ஆர்னஸை செக் பண்ணி பார்த்தோம். அதில் ஓப்பன் சர்க்கியூட் இல்லை. ஸோ அதனால் 4 காம்பவுண்ட் இந்த செகண்ட் காம்பவுண்ட் இதுவும் ஃபால்ட் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது இது இந்த பிரைமரி கேஜ் இருக்கு இல்லையா, இதை செக் பண்ணி பார்த்துட்டோம். இதில் தான் ஓப்பன் சர்க்கியூட் இருக்கான்னு, இதுலேயும் ஃபால்ட் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக இதான் ஃபால்ட்டாக இருக்கணும். இதுவும் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் சர்க்கியூட் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த பழசை எடுத்துகிட்டு இப்போ புதுசு, சரிங்களா, மகேந்திராலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை போட்டு நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இதை மாற்றினோடனே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அதனுடைய ஃபியூவல் லெவல் எவ்வளோ கரெக்டாக காட்டுது அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள், ஃபியூவல் லெவல் கரெக்டாக காட்டுது பாருங்கள். 2 4 டாட்ஸ் இருக்குது. முன்னாடி என்ன ஆகும், ஈலேருந்து ஆரம்பிச்சு F வரைக்கும் பிளிங்க் ஆகும். இப்போ கரெக்டாக காட்டுது பாருங்கள். இந்த வண்டியோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.